வீரா சீரியல்ல கண்மணியோட ஆட்டத்தையும் வில்லத்தனத்தையும் மாறன் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு. வீரா வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கார்த்தி தான் பதில் சொல்றாங்க. பொண்ணு புது ட்ரெஸ் எடுத்து மாத்தி போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப இதோ இங்க நிக்கிறானே இந்த டிரைவர், இவன் போய் அந்த ரூம் எட்டி பார்த்திருக்கான்னு சொல்றாங்க கார்த்தி. இது தப்புன்னு சொல்லி மாறன் அவனை அடிச்சதுக்கு இதோ இங்க நிக்கிறாரே பெரிய மனுஷன் இந்த ராகவன், இவன் வந்து அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான்னு கார்த்தி சொல்லவும் வீரா மாறனை கோவமா பாக்குறாங்க. மாறன், நீ செஞ்சது பெரிய தப்புங்கிறாங்க. ஏய், என்னடி சொல்றேன்னு கேக்குறாங்க மாறன். இந்த மாதிரி பொறுக்கிங்களெல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. இதோ காலில் கிடக்குது பாரு செருப்பு, அந்த கால் செருப்பால் அடிக்கணும். வீரா கால் செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப கண்மணி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்ன வீரா இது? இவரை நான் இந்த கடையில வேலைக்கு வச்சிருக்கேன். தீர விசாரிக்காம இவர் ஆளாளுக்கு அடிப்பீங்களா? ஒரு பொண்ணை இவர் எட்டி பார்த்திருப்பாருன்னு எல்லாரும் நம்புறீங்களா? அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு கண்மணி அந்த நபருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றது பொய்யான்னு கேக்குறாங்க மாறன். உள்ள டோர் லாக் பண்ணிருப்பீங்க, அப்படி இவர் பாக்குறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கண்மணி கேக்குறாங்க. ஆமா, டோர் லாக் பண்ணியிருந்தா அது நீக்கிடுச்சு. அப்போ இவங்க நிக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருந்தது. திறந்து பார்த்தேன் இவர் அங்க நிக்கிறாருங்கிறாங்க. அந்த ரூம்ல பொருள் ஒவ்வொருத்தர் விட்டுட்டு வந்துருவாங்க. அதை செக் பண்றதுக்கு தான் நான் அங்க போனேன்னு சொல்றாங்க டிரைவர். டிரைவர் சொன்னதுக்கு அப்புறமா கண்மணி, எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் அங்க நடந்திருக்கு. ஆனா இவர் ஆளாளுக்கு அடிக்கிறதா நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி சொல்லு கண்மணி. டே மாறா, நீ இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ராகவன் சொல்றாரு. இவங்கிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது, முன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மாறன் அங்கிருந்து போறாங்க. ராகவன் தான் அந்த டிரைவர் கிட்ட, சாரி நான், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உறுதியா எதுவும் தெரியாம யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்காதீங்க, போங்க வழியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் அங்கிருந்து போயிடுறாங்க. போங்க போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி கண்மணி அதிகாரம் பண்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாறன் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. பொறுக்கிக்கெல்லாம் அந்த ராகவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே, ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் என்கிட்ட சிக்காமலா போவான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. நான் அடிக்கிற அடியில எல்லா உண்மையும் கக்கத்தானே போறான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறாங்க மாறன். அங்க வீரா வராங்க. அடடே வாங்க வாங்க, என்ன செருப்பை கீழே போட்டுட்டீங்களா? நானாவது கையில தான் அடிக்க போனேன், செருப்பால் அடிக்க போனீங்களா? அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான்ங்கிறாங்க மாறன். என்ன மாறா, இவனை மாதிரி பொண்ணுங்க கிட்ட மிஸ்டேக் பண்றவன சும்மா விட சொல்றீங்களான்னு கேக்குறாங்க வீரா. அதான் உங்க அக்கா விட்டுட்டாங்களே. எனக்கும் அதுதான் புரியல. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கண்மணி சும்மாவே விட மாட்டான். ஏன் இப்ப இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாருதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க வீரா. ஏன் உனக்கு ஒண்ணுமா புரியலன்னு கேக்குறாங்க மாறன். ஆமா, எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க வீரா. சரி புரியலன்னா விட்டுரு. ஏன் உனக்கு ஏதாவது புரியுதான்னு கேக்குறாங்க வீரா. ஆமா எனக்கு புரியுது, தெளிவாவே தெரியுதுங்கிறாங்க. அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேக்குறாங்க வீரா. உங்க அக்கா அவனுக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, என்ன எதுக்குறாங்க. வீரா மனசுக்குள்ளேயே பயந்து நிக்கிறாங்க. ஐயோ, ஒருவேளை கண்மணி இந்த குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? நீ எதை வச்சு இந்த மாதிரி சொல்ற? ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கான்னு கேக்குறாங்க வீரா. ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு சண்டை இழுத்து விட்டு நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு குறியா நிக்கிறாங்க. அவங்களா டிரைவரா வேலைக்கு சேர்த்துனாங்க. இப்ப அந்த டிரைவர் பேர்ல நம்ம பழியும் தப்பு சொன்னோம்னா அது அவங்களையே தப்பு சொன்ன மாதிரி ஆயிடும்ல. அதனாலதான் அவங்களால அதை ஏத்துக்க முடியலங்கிறாங்க மாறன். எனக்கு அவங்கள பத்தி கூட பிரச்சனை இல்லை, ஆனா இந்த ராகவன் இருக்கான் பாரு, இத்தனை வருஷமா கடன் நடத்துறோம், இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணாங்கன்னா செவனிலேயே அடிச்சு வெளியில தோற்று. ஆனா அவனும் சப்போர்ட் பண்றானே, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியலங்கிறாங்க மாறன். என்ன போய் அவங்ககிட்ட சாரி கேட்க சொல்றானே, அது பெரிய தப்பு. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதான், ஆனா தப்பு மேல தப்பு பண்ணிட்டெல்லாம் அவன் சப்போர்ட்டா இருக்கான். என்னமோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு வேணா நல்லா தெரியுது. சரி அதை விடு. ஆமா, நீ கொஞ்சம் சூடா இருப்ப, கூல்ட்ரிங்க்ஸ் வேணா எடுத்துட்டு வந்து தட்டுமா? செருப்பெல்லாம் எடுத்தியே, அவ்வளவு வேகத்துல அவ்வளவு கோவத்துல இருப்ப நீ. உனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா இல்ல வேண்டாமா? சரி விடு, நான் போறேன்ட்டு போறாங்க. வீரா எதுவும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. ராகவன் கடையில நடந்ததை யோசிக்கிறாங்க. கண்மணி வந்து, எங்க அதையவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை விடுங்க. என்ன மாறன எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கான். கடையில மாறனோட கொடிதான் பறக்குது. நீங்க பேருக்கு தான் முதலாளி, அவனுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட்டா இருக்காங்க. நான் உண்மையை சொன்னா நீங்க கோச்சுக்காதீங்க. வீட்டுல மாமாவுக்கு அவனை சுத்தமா பிடிக்கிறது இல்ல, ஆனா கடையிலயும் சரி வெளியிலயும் சரி எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கான். இந்த விஷயத்துல அவர் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்றாங்க கண்மணி. ஆமா கண்மணி, இந்த விஷயம் எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சு. கடையில மாறன் கூப்பிட்டா எல்லாரும் ஏனுங்கன்னு கேக்குறாங்க, ஆனா நான் கூப்பிட்டா ஏன்னு கொஞ்சம் லேட்டா தான் கேக்குறாங்க. நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து எந்த அளவுக்கு இருந்திருக்கேன் பாரு, எனக்கு இப்பதான் புரியுதுங்கிறாங்க ராகவன். பாடா, இப்பவாது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதே. ஆனா இப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஓரமாவே தாங்க நிக்கணுங்கிறாங்க கண்மணி. அப்ப நான் இப்ப என்ன பண்ணட்டும்னு கேக்குறாங்க ராகவன். என்ன பண்ணலாம் இருங்க யோசிக்கிறேன். இப்ப எல்லாருமே உங்க தம்பி பக்கம் இருக்காங்க, அவங்களுக்கு எதிரா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம போய் பேசலாங்க அப்படின்னு கண்மணி ஐடியா கொடுக்கவும், என்ன சொல்ற கண்மணி? கடையிலேன்னு வீட்லேன்னு சில பேர் உங்க தம்பி பேச்ச கேட்கறாங்கல்ல, அவங்க பேச்ச கேட்காதவங்களும் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் நம்ம பார்க்கலாம், நமக்கான நியாயத்தை அவங்க கிட்டயே கேட்கலாம். அவன் பேச்ச கேட்காது எங்க அப்பா மட்டும்தான், எங்க அப்பா கிட்ட போய் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கறாங்க ராகவன். அப்போ உங்க அப்பா கிட்ட போய் அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, இந்த கடையில எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீங்க போய் கேட்க போறீங்களா? அப்படியெல்லாம் போய் மாமா கிட்ட கேட்டுறாதீங்க, கேட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அப்புறம் மாமாவுக்கு தான் வருத்தம் ஆகும்னு கண்மணி அப்படியே ஊதி விட்டு மெல்ல உசுப்பேத்தி விடுறாங்க. இல்ல கண்மணி, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் அப்பா கிட்டே நேரடியா போய் தெளிவா கேட்டுறேன், இந்த கடைக்கு முதலாளி யாரு, யார் சொன்னா கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கத்தான் போறேங்கிறாங்க ராகவன். ஐயோ, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நீங்க மாமா கிட்ட போய் கேட்கறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கனாலும் அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றாங்க கண்மணி. சரிங்க, நீங்க போய் மாமா கிட்ட கேளுங்கன்னு கண்மணி அனுப்பி வைக்கிறாங்க. ராகவனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாரு. ராமச்சந்திரன் அந்த பக்கமா வர்றாங்க. அடே அப்பா, வீடே கமக்கமகன்னு மணக்குதே, ஒருவேளை வள்ளி மீன் குழம்பு வைக்கிறாளா? செல்வி இங்க வான்னு கூப்பிடுறாங்க. செல்வி வராங்க. வள்ளி சமையல் பண்ணிட்டு இருக்கிறாளான்னு கேக்குறாங்க.
செல்வி அம்மாவும் ஆமான்ட்டு போறாங்க. அப்பாடா நல்லதா போச்சு. அந்த செப்பு நேரம் வீட்டுக்கு கிளம்பியிருப்பான். அவன் காலையில செஞ்ச சமையல சாப்பிட்டே நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அம்மா செல்வி சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிள்ல வைக்க சொல்லு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு போறாங்க. சரிங்க ஏன்ட்டு போறாங்க. ராமச்சந்திரன் நல்ல ஆவலோட வந்து பசியோட உட்காந்துருக்காங்க. அப்பாடா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை திறந்து பாக்குறாங்க. ஐயே என்னது வீட்டுல மட்டன் குழம்பு வாசமெல்லாம் வந்தது, அப்ப வள்ளி ஏமாத்திட்டாளா அப்படின்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். கண்மணி வர்றாங்க. கண்மணி வந்ததும், மாமா இதெல்லாம் இங்கே ஏதாவது சாப்பிட்றாதீங்க, ஷெஃப் உங்களுக்கு சூப் எடுத்துட்டு வராரு, நீங்க டயட்ல இருக்கீங்களா அதனால ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா அவங்களுக்கு சத்துள்ளதான் கொடுக்கணும்னு. ஒரு பாக்ஸ்ல காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு, இது என்னமா காலிஃப்ளவரான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். அதெல்லாம் இல்லைங்க, அது ரக்கோலிங்கிறாங்க. என்ன கோழி சார், அதில் முட்டை பெப்பர் இதெல்லாம் கலந்துருக்கு சார், நீங்கள் லைட்டாக தான் சாப்பிடணுங்கிறாங்க. மாமா இந்தாங்க முதல்ல நீங்கள் இந்த சூப்பு குடிங்க, அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிங்க, நீங்கள் வரும்போதே சாப்பிடணும்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா. நல்லா சாப்பிடுங்க மாமான்னு ராமச்சந்திரனுக்கு பிடிக்காத உணவு வகைகளாக கண்மணி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இதை பார்த்தாவே பகீருங்குதே, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. ஏன் தம்பி நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். ஐயோ மாமா இவர் இங்கே தான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாரு. சரிங்க அடுத்து என்ன மெனுவோ நான் அதை அனுப்புகிறேன், நீங்கள் அதை செஞ்சிருங்கன்னு சொல்லி கண்மணி அந்த செஃப் அனுப்புகிறாங்க. வள்ளி ராமச்சந்திரனுக்கு பக்கத்துலேயே தலவாழ இலை போடுறாங்க. என்னடா இது 2 இலை போடுறாள், அதுவும் தலவாழ இலை போட்டு என்ன ஐட்டம் வைக்க போறாளோன்னு ராமச்சந்திரன் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. கண்மணி பார்த்துட்டு என்னது மாமா அந்த பக்கம் பார்க்குறாங்களே, அவங்கள பார்க்க விடாம பண்ணணுங்கிறக்காக கண்மணி சொல்றாங்க. மாமா நீங்க குடிக்கிற சூப்பு வெஜிடபிள் சூப், இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், இதை நீங்க குடிங்கிறாங்க. வேற வழியே இல்லாம சரிம்மா சரிம்மான்ட்டு குடிக்கிறாரு ராமச்சந்திரன். வள்ளி மாறனையும் வீராவையும் கூப்பிடுறாங்க. அப்பாடா பரிமாறினதுக்கு அப்புறம் தான் இப்ப இலக்கே ஒரு கலையே வந்திருக்கு. வீரா மாறா 2 பேரும் வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாங்க. மாறனும் வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு நாம அடிக்கிற சக்கையில அப்பா இன்னைக்கு கச்சி மாதிரி நம்ம பக்கம் வந்துட்டு தானே போறாரு, பாப்போம் அப்படின்ட்டு மாறன் வந்து உட்கார்றாரு. நீ செஞ்ச சமையல இன்னைக்கு பக்கத்து வீட்டுல இருந்து எனக்கு போன் வந்துச்சு தெரியுமா, நீ வைக்கிற மட்டன் குழம்பு அங்க வாசம் அடிச்சுதாமே, பக்கத்து வீட்டுல இருந்து குழம்பு கடனா கிடைக்குமான்னு கேக்குறாங்க. கொடுக்கலாமாங்கிறாங்க. டே நீ சாப்பிடுறா, மிச்சம் வந்தா கொடுத்துக்கலாங்கிறாங்க. வீரா வந்து உட்காருவாங்கிறாங்க. இல்ல வள்ளியம்மா நாங்க உள்ள வச்சு சாப்பிட்டுக்கிறோமேன்னு கேக்குறாங்க வீரா. காலிஃப்ளவர் சாப்பிடுறவங்களே ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, மட்டன் குழம்பும் இடியாப்பும் வச்சு சாப்பிடுறவங்க இங்க சாப்பிட்டா என்னவா, நாம ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு போய் சாப்பிடணும், வந்து உட்காருவான்னு மாறன் கூப்பிடவும் வீராவும் உட்கார்றாங்க. 2 பேரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வள்ளியம்மா பார்த்து ரசிக்கிறாங்க. நாங்க எப்படி சாப்பிடுறோம்னு மட்டும் பாரத்தேங்கிறாங்க. மாறன் என்னது இப்படி கிள்ளியா சாப்பிடுவே, அள்ளி சாப்பிடு, 5 மாதிரி இடியாப்பம் மட்டன் குழம்பு, ஆஹா எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா, அத்தை இன்னும் ஜதக்கரியோட போடத்த சாப்பிடுறேங்கிறாங்க மாறன். இதோ வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் பரிமாறுறாங்க. கண்மணியும் ராமச்சந்திரனும் பாக்குறாங்க. ராமச்சந்திரன் தேவையில்லாம வசமா இந்த கண்மணி கிட்ட மாட்டிக்கிட்டோமா, வள்ளி சமையலுக்கு வேற யாரு செஞ்சாலும் அது ஈடாகாது, பேசாம வள்ளிக்கிட்டே ஒரு ரூபா வாங்கி சாப்பிட்டுக்கலாமான்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். அத்தை என்ன சமையல் என்ன டேஸ்ட், பின்னிட்ட போ அத்தை, இந்த மாதிரி டேஸ்டா நான் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை அத்தை. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நீ செஞ்ச சமையலுக்கு தங்க வளையல் போடுறேன்னு, அந்த மாதிரி எல்லாம் நான் சும்மா சொல்ல மாட்டேன், நீ என்ன வேணாலும் கேளு, இந்த மாறன் உனக்காக செய்யறதுக்கு தயாரா இருக்கேங்கிறாங்க. ஏய் அப்படியா சொல்ற, பேசாம வயிறு நம்ம சாப்பிடுறா, எனக்கு அதுவே போதுங்கிறாங்க வள்ளி. ஆமா அங்கேயும் பாக்குறீங்க, அதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஏறி போயிடும், 100 வயசு வரைக்கும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பாத அளவுக்கு நான் உங்களுக்கு விதவிதமா பண்ணி கொடுக்குறேன், நீங்க அதையெல்லாம் கண்டுக்காதீங்க, அதை விட இதுதான் ஹை புரோட்டீன் அதிகமா இருக்கு, இதுவே சாப்பிடுங்க, இது ஃபாரின் புட்டு இப்பதான் இந்தியாவுக்கே இம்போர்ட் ஆயிருக்கு, நீங்க இதை சாப்பிடுங்க மாமாங்கிறாங்க கண்மணி. ஓஹோ அப்படியாமா அப்படின்னு, வேண்டா வெறுப்பா இதை சாப்பிடுறதா வேண்டாமா, அங்க வேற வாசனை தூக்குதே, இவகிட்ட வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க ராமச்சந்திரன். புரோட்டீன் அதிகமா இருக்குதுன்னா அதுக்கு பேசாம மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்கலாமே, அதுக்கு எதுக்கு பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு விரைச்சிக்கிட்டு, ஐயா இதெல்லாம் சரியில்லை அத்தைங்கிறாங்க மாறன். ஏன் அத்தை ருசி இல்லாம சாப்பிட்றதெல்லாம் ஒரு சாப்பாடா, இங்கே எனக்கு மட்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கி, நான் நல்லா சாப்பிடணுங்கிறாங்க மாறன். ஏண்டா கொஞ்சம் பேசாம அமைதியா சாப்பிடுன்னு கேட்குறாங்க வீரா. பேசாம சாப்பிடு அப்பதான் சாப்பிட முடியும், இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டு கேட்டு பரிமாறுறாங்க. வீராவும் மாறனும் ரசிச்சு சாப்பிட்றாங்க. ராமச்சந்திரன் உட்காந்துக்கிட்டே அவங்க கையும் வாயுமே பாக்குறாங்க. அப்பாடா அத்தை தொண்டுக்குழி வரைக்கும் ஒரு கட்டு கட்டி வச்சு, சரி சாப்பிட்ட உண்ட மயக்கத்துக்கு வீடா வெத்தல இருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாம் மடிச்சு வச்சிருக்கடா, போய் போட்டுக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. வா போலான்ட்டு போறாங்க மாறன். அப்பாடா நல்ல சாப்பாடு வயிறு நிறைய சாப்பிட்டாச்சுன்ட்டு போறாங்க மாறன். அப்பாடா எனக்கு இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு, பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுருக்காங்கன்னு ரசிக்கிறாங்க வள்ளி. பிள்ளைங்களுக்கு முதல்ல சுத்தி போடணும், நிறைய பேர்த்தோட கண்ணு பட்டிருக்கோன்னு இலை எடுக்கிறாங்க வள்ளி. ஆமா அங்க எங்க பாக்காதீங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க கண்மணி. எனக்கும் போதுமா அப்படின்ட்டு எழுந்திருக்கிறாங்க. சார் இந்த சமையலுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாங்க ஷெஃப். அதெல்லாம் அடிக்கடி சொல்ல முடியாதுப்பா, ஒரு தடவை தான் சொல்ல முடியும்ட்டு போயிடுறாங்க. வள்ளி ராமச்சந்திரனா பரிதாபமா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும், ஒரு வாய் சேர்த்தியே சாப்பிடும், பாவம் இன்னைக்கு சாப்பிடாமையே போகுதுன்னு பாக்குறாங்க. மாறன் அந்த செஃப்பை சும்மா விடுவாரா, அவரை கூப்பிடுறாங்க. பிராய்லர் கோழி இங்க வாங்கங்கிறாங்க. காலையில என்ன சமையல் என்ன மெனுன்னு கேக்குறாங்க. ஆம்லெட் அது இது சொல்றாங்க. சரி இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை பார்த்தீங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல் தான் வேலை பார்த்தேங்கிறாங்க. ஓ அந்த ஈஸியா இருக்க பக்கத்துல அந்த ஹோட்டலை இழுத்து மூடி இருக்காங்களே அந்த ஹோட்டல்லயே வேலை பார்த்தீங்கன்னு கேக்குறாங்க மாறன். அட கரெக்டா சொல்றீங்க சார், ஆமாமா கையில கரண்டியோட நீ அலையும் போதே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நீ போய் சூப்பு வைக்கிற வேலையை பாரு போ அப்படின்னு அனுப்புறாங்க மாறன். அப்பதான் கலான்னு ஒருத்தர் வராங்க. ராமச்சந்திரனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க மருமகளை காணாங்கிறாங்க. அதோ கண்மணி அங்க இருக்கா வரா பாருங்கிறாங்க ராமச்சந்திரன். அண்ணே எங்க வீட்டுல மட்டன் குழம்பு வச்ச, உங்களுக்கு தான் மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமல்ல, இந்தாங்கண்ணே சாப்பிட்டு பாருங்கிறாங்க. அப்படியாமா சரி குடு குடுன்னு
சாப்பிடணும்னு ராமச்சந்திரன் ஆசையா வாங்குறாங்க. ஐயோ மாமா கொஞ்சம் இருக்க, நீங்க தான் டயட்ல இருக்கீங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கண்மணி ஓடி வந்து தடுக்கிறாங்க. எது டயட்ல இருக்காங்களா? அண்ணா என்னண்ணா இது? வாரத்துல 4 நாள் கவிச்சி இல்லாம நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல? ராமச்சந்திரனும் ஆமா ஆமான்னு தலையசிக்கிறாங்க. மாமா உடம்ப பத்திரமா ஹெல்த்தா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு பார்த்து பார்த்து உணவு வகைகள் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மாமாவுக்கு கொடுக்க கூடாது, இது வேண்டாம், நீங்க கொண்டு போங்கன்னு கண்மணி சொல்லி அனுப்பிடுறாங்க. கேட்டதும் ராமச்சந்திரன் ஐயோ கை கெட்டிருந்து வாய் கெட்டாம பண்றாளே இந்த கண்மணி, நல்லா இருக்கிற மனுஷனை நோவாளி ஆக்கிடுவா போல இருக்கு. இவ்வளவு நம்பணும்னா நாக்கு மட்டும் சாகாது, நம்மளே செத்து மடிய வேண்டியதுதான். சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் வள்ளி பக்கமா சாஞ்சிடுறதா கெட்டிக்காரத்தனம் புத்திசாலித்தனம்னு ராமச்சந்திரன் வள்ளி நாளையில இருந்து எனக்கும் சேர்த்து நீயே சமைச்சிடுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கண்மணிக்கு தூக்கி வரி போடுறதோ, அச்சோ மாமா உங்க ஹெல்த் என்ன ஆகுறதுங்கிறாங்க. அம்மாடி அம்மா, இன்னைக்கு ஒரு நாளிலேயே என்னோட ஹெல்த்தை ஒரே நிலையில படுக்க வச்சிருவா போல இருக்கு, உன்னோட சமையலும் வேண்டாம் உன்னோட செப்பும் வேண்டாம், முதல்ல அவனை வெளியே அனுப்புன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துலயும் கண்மணி ஃபெயில் ஆகி நிக்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.